கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 32 மற்றும் 33 ஆகிய 2 வசனங்கள். புலம்பல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 32 மற்றும் 33 ஆகிய 2 வசனங்கள். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதும் இல்லை. திரும்பவும் வாசிக்கிறேன் உங்கள் வேதாகம ஞானத்துக்காக. புலம்பல் 3:32 மற்றும் 33. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதும் இல்லை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதிலே அந்த 32வது வசனத்துல கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அவர் இறங்குவார் என்று சொல்லி. அவர் இறங்குவார் என்று அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நம்முடைய தேவன் நல்லவேர் வல்லவேர் என்றெல்லாம் நமக்கு தெரியும். அவர் மகா பரிசுத்த மேன்மையானவர் என்று தெரியும். ஆனா இங்கு எரேமியா என்கிற தேவ மனுஷன் சொல்லும் போது அவர் சஞ்சலப்படுத்துகிற தேவன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாய் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவே, மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறவர். ஒரு பக்கத்துல சஞ்சலப்படுத்துகிறவர், மறுபக்கத்துல சிறுமையை கொடுத்து சஞ்சலப்படுத்துகிறவர். ஆம், இன்னைக்கு சஞ்சலம் இல்லாத மனுஷனோ மனுஷியோ இல்லை. அதிலும் சிறுமை என்கிற ஒரு நெருக்கத்தோடு சஞ்சலம் அதிகமாகிவிட்டது. அந்த நெருக்கத்தோடு கூட சஞ்சலம் இன்னும் அதிகரிக்குது என்று சொன்னால் அது எந்த மனுஷனாலும் தாங்க கூடாது, தாங்க முடியாது. அதனாலதான் 33ஆம் வசனத்திலே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதும் இல்லை. செய்யணும், நொறுக்கணும், ரொம்ப வேதனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு ஆண்டவர் அதை கொடுக்கிறது இல்லை. ஒருவேளை செஞ்சுதான் ஆகணும், அடிச்சுதான் ஆகணும், நொறுக்கிதான் ஆகணும், காயப்படுத்த நினைச்சார்னாக்கா நாம் அதை தாங்கவும் சகிக்கவும் முடியாது. இதிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு கிருபையுள்ள வார்த்தை அந்த புலம்பல் 3:32 சொல்லுகிறது, அவர் இறங்குவார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அவர் இறங்குகிற கர்த்தர் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அவர் எப்படி இறங்குவாராம்? தமது கிருபையின்படி இறங்குவார். இரண்டாவது, தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அப்படியானால் தேவன் அடிக்கிறவரானாலும் அவர் காயம் கட்டுகிறவராகவும் இருக்கிறார். அப்போ இந்த காலை வேளையிலே கர்த்தர் செய்ய விரும்புகிற அந்த 2 காரியம் என்னன்னா, 32வது வசனத்தின்படி ஒன்று மிகுந்த கிருபையின்படி இறங்க விரும்புகிறார். 33வது வசனத்தின்படி சஞ்சலத்தை மாற்ற விரும்புகிறார். 32வது வசனத்தின்படி கிருபையின்படி இறங்கியும் 33வது வசனத்தின்படி சஞ்சலத்தை மாற்றவும் விரும்புகிறார். இதுல முதலாவது நாம் பார்க்க வேண்டியது அந்த 33வது வசனம் சொல்லுகிறபடி அந்த சஞ்சலத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்ப்பது நல்லது. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். சஞ்சலம் என்றால் என்ன? சஞ்சலம் என்பது எதை குறிக்கிறது? வேதாகமத்தில் எவ்வளோ பேர் சஞ்சலத்தை அனுபவித்தார்கள். அதுல மிகப்பெரிய சஞ்சலத்தை அனுபவித்த ஒரு மனுஷனை குறித்து சொல்லுகிறேன்.
ஆதியாகமம் 42 அதிகாரம் 38வது வசனம். ஆதியாகமம் 42:38 சொல்லுவது, நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரை மயிரை சஞ்சலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். நீங்கள் என் நரை மயிரை சஞ்சலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். யாக்கோபு என்கிற அருமையான வயது முதிர்ந்த ஒரு மனுஷன், கிட்டத்தட்ட 12-13 பிள்ளைகளுக்கு தகப்பன். அந்த மனுஷன் சொல்லுகிறார், யோசேப்பு போயாச்சு, காணோம். இப்ப பென்யமீனி கூட்டு போறீங்க, ஒருவேளை வழியில் ஏதாவது ஆபத்து நேரிடுச்சு, சிங்கம் கடிச்சிருச்சு, கரடி பீரிடுச்சு, நரிங்க தூக்கிட்டு போயிடுச்சு, ஏதாவது நடந்துட்டாக்கா என் நரை மயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். இந்த சஞ்சலத்துக்கு யாக்கோபு கொடுக்கிற அர்த்தம் பாதாளம். சஞ்சலம் என்றால் பாதாளமா. இரண்டாவது, இந்த சஞ்சலம் எதை குறிக்கிறது? அவன் சொல்ற நரை மயிர் என்று சொல்ற. இந்த நரை மயிர் எதை குறிக்கிறது? ஏறத்தாழ நல்ல வயதாகிவிட்ட இல்ல அல்லது வாழ்க்கையை முடித்து கர்த்தரிடத்தில் போகிற காலம். அப்ப சஞ்சலம் என்பது ஒன்று நரை மயிராகிய முதிர் வயதை காண்பிக்கிறது, அந்த நாட்களில் வருகிற துக்கத்தை காண்பிக்கிறது. இரண்டாவதாக அது பாதாளத்தை காண்பிக்கிறது. ஆனால் என்ன விசேஷம் என்று சொன்னால், யாக்கோபின் வாழ்க்கையிலே இந்த 2 சஞ்சலமும் நடக்கவே இல்லை. அவன் ஒன்று நரைமயிறு கொட்டி ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி சாகவே இல்லை. இரண்டாவது, இந்த யாக்கோபு பாதாளத்துக்கு போகவும் இல்லை. ஏன்னாக்கா அந்த வயது முதிர்ந்த காலத்திலே தான் இழந்த மகனாக யோசேப்பையும் பார்த்தாச்சு, இரண்டாவது இழந்ததாக பென்யமீனையும் பார்த்தாச்சு. அதனால இந்த சஞ்சலம் நீங்கிச்சு. அது நிமித்தம் யாக்கோபு என்கிற இஸ்ரவேல் என்று மறுபெயரிடப்பட்ட இந்த யாக்கோபு அந்த சஞ்சலத்தினால் பாதாளத்துக்கு போகவே இல்லை. இந்த அருமையான காலை வேளையிலே இந்த சுத்திர போராட்ட ஜபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க ஏதேதோ சஞ்சலத்தோடு இருக்கலாம். எனக்கு இது நிறைவேறல, அது நிறைவேறல, இது அதை நான் பார்க்கல, அல்லது எப்ப நடக்குமோ எப்ப முடியுமோ என்று சொல்லி யாக்கோபை போல என் முடியெல்லாம் நரைச்சு போச்சு, தலையெல்லாம் வழுக்க விழ ஆரம்பிச்சிருச்சு, ஐயோ எல்லாருக்கும் முன்னாடி நான் தாத்தா பாட்டின்னு சொல்லப்பட ஆரம்பிச்சுட்டேன், இன்னும் இந்த காரியம் நடக்கலைன்னு சொல்லி. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த புலம்பல் 3:32 சொல்லுகிறது, அவர் இறங்குவார். எப்படி இறங்குவார்? இந்த யாக்கோபுக்கு இறங்கின தேவன் உங்களுக்கு இறங்குவார். யாக்கோபுடைய வாஞ்சையை நிறைவேற்றி குமாரர்களை காண வைத்து தன்னுடைய எல்லா பிள்ளைகளை சுற்றி நிற்க வைத்து அவர்களை மனதார ஆசீர்வதித்து அவர்களுக்கு தீர்க்க தரிசனங்களை சொல்லி அவர்களை கர்த்தருக்குள் திடப்படுத்தி அவன் கடைசியை சூழித்து கட்டிலில் போய் தானே படுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த யாக்கோபை கர்த்தர் பலப்படுத்தி கடைசி நாள் வரைக்கும் கூட இருந்து அவன் சந்தித்ததான பாதாளம் சந்திக்க வேண்டியது பாதாளத்துக்கு விலக்கி, நீ பாதாளத்துக்கு போக வேண்டாம் மகனே, என் பரதீசுக்கு வா என்று சொல்லி அந்த யாக்கோபுக்கு இறங்கினார் அல்லவா. அந்த தேவன் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இறங்குவதற்கு வல்லவராயிருக்கிறார். வீடு போ போ என்கிறது, காடு வா வா என்கிறது. ஐயோ இருப்பேனா பிழைப்பேனா என்று தெரியல. ஒன்னே ஒண்ணு எனக்கு ஆசை, நான் சாகும்போது துக்கத்தோடும் சஞ்சலத்தோடு சாகக்கூடாது என்பதுதான் உங்களுடைய ஜெபம். உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சஞ்சலத்தை இன்றைக்கே மாற்றி போடுகிறேன் மகளே, அந்த சஞ்சலத்தை இன்றைக்கே நீக்கப்படுகிறேன் மகளே. இனி வருகிற நாட்கள் என்னுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற நாட்களாயிருக்கும். இனி வருகிற நாட்கள் என்னுடைய தீர்க்க தரிசனங்கள் சம்பவிக்கிற நாட்களாயிருக்கும். இது நடக்கும், இது நிறைவேறும். இதோ நான் என் வார்த்தைகளை நிறைவேற்ற துவங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நான் இறங்குகிற தேவன். யாக்கோபுக்கு இறங்கினேன். ஓ கர்த்தர் நல்லவே. அவன் நிறை மயிர் நாட்களிலே மகிழ்ச்சியை கொடுத்தேன். பாதாளத்துக்கே தப்புவித்தேன். அந்த தேவன் தான் நான் பேசுகிறேன். இதோ உங்களுக்கான தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. என்னுடைய வார்த்தைகளில் உங்களில் சம்பவிக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. முதலாவது, இந்த யாக்கோபின் சஞ்சலத்தை ஆண்டவர் மாற்றினார். இரண்டாவதாக, இந்த சஞ்சலத்தை குறித்த இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம் 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2:2. ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும் போது சஞ்சலத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த சஞ்சலத்தை சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், நீங்க கலங்க வேண்டாம். ஆம், சஞ்சலம் என்பது சிலரை பாதாளத்துக்கு அனுப்ப பார்க்கிறது. ஆனா அதே சஞ்சல பூமியிலே சிலர் என்ன பண்ணுகிறது? கலங்க வைக்குது. ஐயோ நிம்மதியற்ற, ஒரே புலம்புகிற, ஒரு சுத்திர தனக்குத்தானே வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளுகிற, எல்லாரிடத்துல ஏதாவது சொல்லி கண்ணீர் வடிக்கிற மிகுந்த ஒரு கலக்கம், அதுதான் அந்த சஞ்சலம் என்று பவுல் சொல்லுகிறார். ஆனா இங்க அதே பவுல் சொல்லுகிறார் 1 தெசலோனிக்கேயர் 2:2, நீங்க கலங்காமலும் இருங்கள். அவர் சொல்லுகிற கலக்கம் என்னன்னாக்கா, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய வருகை வரப்போகிறது. அவர் வந்து மணவாட்டி சபையை எடுக்க போகிறார். அந்த மணவாட்டி சபை எடுக்கப்படும் போது ஐயோ நான் போவேனா இல்லையா, நான் ரட்சிக்கப்பட்டேனா இல்லையா, பரிசுத்தமா இருக்கிறேனா இல்லையா, கர்த்தரனை அழைத்துக் கொள்ளுவாரா இல்லையா என்று நீங்கள் அது குறித்து கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனா இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த இப்படிப்பட்ட ஒரு கலக்கம் வந்தால் நல்லது. ஏன்னாக்கா இந்த கலக்கமே இல்லாவிட்டால் தேவனுடைய வருகை குறித்த ஞானமோ, தேவனுடைய வருகை வந்துவிடும் என்கிற பயமோ இல்லாம போயிடும். ஆனா அந்த சோதரம் அவருடைய வருகையின் நேரத்திலே நம்மை பொறுக்கி எடுப்பதும், நம்மை தேர்ந்தெடுப்பதும், நம்மை அழைத்து செல்லுவதும் அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம், அவருடைய தயை. அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்க விசுவாசத்தோடு இருந்தா போதும். கர்த்தர் வருவார், மகா பெரிய கூட்டத்தோடு வருவார். தம்முடைய கையை நீட்டி என்னை பிடித்துக் கொள்ளுவார். அவரோடு கூட மேகங்களோடு நான் நடந்து அவரோடு கூட பறந்து போவேன், மேகங்கள் வழியாய் போவேன் என்று சொல்லி நீங்கள் இருந்தாலே போதும். தேவனுடைய சித்தம் விளங்கோ, அவர் தம்முடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். ஆனபடினால் யாக்கோபின் சரீர பிரகாரமான சஞ்சலம், யாக்கோபுக்கு வந்த சஞ்சலம் சரீர பிரகாரமான சஞ்சலம். ஆனா இங்க பவுல் சொல்லுகிற சஞ்சலம் ஆத்ம சஞ்சலம். இப்போ இந்த வார்த்தையை சொன்ன பவுலும் பாதாளத்துக்கு தப்பினார், அவரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்தார். யாக்கோபும் பாதாளத்துக்கு தப்பினார், அவரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்தார். இந்த யாக்கோபு மற்றும் சவுல் தேவன் காப்பாற்றினார் என்று சொன்னால், ஒரு ஊழியக்காரனாய் நான் கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன். உங்களுடைய சஞ்சலத்தை இந்த காலை வேளை முதல் ஆண்டவர் மாற்றிவிட வல்லவே, அந்த மகா சஞ்சலத்தை நீக்கிவிட வல்லவே. கர்த்தருடைய சோதரம் கிருபை உங்களோடு இருக்கும் தேவ மனுஷனே, கர்த்தருடைய தயை உங்களோடு இருக்கும் தேவ மனுஷியே.
ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆனபடியினால் திடனாயிருங்கள். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த சஞ்சலத்துக்கு பதிலாக ஓ மக்கம் பாராட்டுவார். நல்ல தயவை உங்களுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். ஆனபடினால் இந்த காலை வேளை முதலாவது கர்த்தர் சஞ்சலத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுகிற வேளை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஓ கர்த்தருடைய கிருபை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாக. இரண்டாவதாக அவர் இறங்குகிறவர். அந்த புலம்பல் 3:32 வசனம் சொல்லுவது அவர் இறங்குகிற தேவன், இறங்குகிற தேவன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த இறங்குகிற தேவன் எப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர்? ஓ கர்த்தர் நல்லவே. அதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிற ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரு வித்தியாசமான வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 15:5. எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? யார் உன்மேல் பரிதபிப்பார்கள்? யார் உன்னிடத்துக்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள்? திரும்ப வாசிக்கிறேன். எரேமியா 15:5. எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? யார் உன்மேல் பரிதபிப்பார்கள்? யார் உன்னிடத்துக்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள்? இந்த காலை வேளையிலே இந்த அருமையான அதிகாலை போராட்ட ஜெபத்துக்கு வந்திருக்கிற அன்பு தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனத்தின்படிதானே உங்க புலம்பல் இருக்குது. ஐயோ, என் வாழ்க்கை ஒரு எருசலேமாய் இருந்தது. எருசலேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு அல்லவா? எருசலேம் என்றால் மகாராஜாவின் வாசஸ்தலம் அல்லவா? ஓ கர்த்தர் எருசலேமின் வாழ்வை காண்பா என்று வேதம் சொல்லுகிறபடி நான் எருசலேமை போல வாழ்ந்தேனே. பிரதிஷ்டை பண்ணி பிரதிஷ்டையை உடைக்காம வாழ்ந்தேனே. நான் பண்ணின பொருத்தனைகளை மீறாமல் அதற்காக வந்த பல இழப்புகளை சந்தித்து அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றினேனே. ஓ அநேகருக்கு இரட்சகனாகவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் இருந்தேனே. ஓ அநேகருக்கு என் வலது கரத்தை நீட்டி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விட்டேனே. ஓ சத்துரு, எத்தனையோ பேருக்கு என்னுடைய வார்த்தைகள் ஆறுதலும் தேர்தலுமா இருந்ததே. ஓ நான் ஒரு எருசலேமாகவே வாழ்ந்தேனே. ஆனால் நான் எருசலேமாய் வாழ்ந்தோ இன்றைக்கு எனக்கு இறங்குகிறவன் ஒருவரும் இல்லையே. என் மீது இரக்கம் பாராட்டி என்னோடு வந்து கைப்பிடிச்சு ஓ சத்துரு கொஞ்சம் ஆறுதலாய் பேசுகிறவர்கள் இல்லையே. ஓ கர்த்தர் நல்லவே, எனக்காக பரிதபிக்கிறவர்கள் யார் இல்லையே. இந்த மனுஷன் இப்படி கடக்கிறா, அந்த மனுஷன் இப்படி கடக்கிறான், இப்படி முடியாம இருக்கிறாங்க, நீங்க போய் உதவி செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கக்கூடிய பரிதபிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து புலம்புகிறாய் தேவ பிள்ளையே. ஓ உன்னிடத்துக்கு திரும்பி உன் சுக செய்தி விசாரிப்பவர்கள் யார் என்ற வார்த்தையின்படி யார் யாரோ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நான் போனேன், யார் யாரோ விபத்து நடந்ததுக்கு நான் போனேன், யார் யாரோ மரணத்துக்கு முன்பாகவே போய் ஜெபித்து சாக வேண்டியவர்களுக்கு ஜீவனை பெற்றுக் கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு நான் படுத்த படுக்கையா கிடக்கிறேன். இன்னைக்கு நான் வியாதி படுக்கையில இருக்கிறேன். இன்னைக்கு சுகமில்லாத இருக்கிறேன். என் சுகத்தை விசாரிக்க கூட ஒருத்தர் வரலையே. ஆனா எல்லாரும் உயிரோட தானே இருக்காங்களே. ஓ எனக்கு இறங்கி வந்து சுகம் விசாரிக்க ஒருத்தர் வரமாட்டாங்களே. நான் வழிய போன் பண்ணி யார கூப்பிடுறது? ஓ நான் யார கூப்பிட்டா வந்து என்ன செய்வாங்க? நான் கூப்பிட்ட பிறகு வந்து விசாரித்தா அது நல்லா இருக்காதே. ஐயோ என் நிலைமை இப்படி இருக்கிறதே. நான் எருசலேமா வாழ்ந்தோ
இன்றைக்கு எரிகோவை போல சஞ்சலப்படுகிறேன் என்று சொல்லி அந்த இறங்குகிறவர்கள் இல்லாததினால் அங்கலாய்த்து உங்க மனம் பதறி ஒவ்வொரு நாளும் வியாகுலத்தின் இடுக்கத்தின் அப்பத்தை புசித்து உபத்திரவத்தின் தண்ணீரை குடிக்கிறவர்களாய் காணப்படுகிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீங்க கற்பனையிலும் யோசனையிலும் எண்ணத்திலும் நினைக்கிற யார் வராட்டியும் பரவாயில்ல, யார் விசாரிக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு ஊழியக்காரனா ரசிச்சு ருசிச்சு அனுபவிச்சத சொல்றேன், என் கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். அவர் தமது கிருபையின்படி உங்களுக்கு இறங்குவார். மிகுந்த கிருபையின்படி இறங்கும். கிருபையின்படி இறங்குவதற்கும் மிகுந்த கிருபையின்படி இறங்குவதற்கும் வித்தியாசம். கிருபையின்படி இறங்குவது என்றால் என்ன? மிகுந்த கிருபையின்படி இறங்குவது என்றால் என்ன? ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த வீடு நாற்சாரியும் நிரம்பி வழிந்தது. உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே போக முடியாது, வெளியில இருக்கிறவர்கள் உள்ளே வர முடியாது, கூட்டம் நிரம்பி வழிகிறது. அப்போ திமிர்வாதக்காரனை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அவனை மேல் வீட்டின் ஓட்டை பிரித்து ஓட்டின் வழியாய் இறக்கி விடுகிறார். இறக்கின பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லு. அந்த வார்த்தையின்படியே எல்லாரும் பார்க்க அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. எல்லாரும் பார்க்கும் வண்ணமா அவன் தன் படுக்கை எடுத்து சுருட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு அவன் பாடு நடந்துட்டு. இது கர்த்தர் கிருபையின்படி இறங்குவது. வார்த்தையை மட்டும் சொல்லி சுகமாக்கி போ அப்படின்னு. இது கிருபையின்படி இறங்குவது. ஒரு நாள் இயேசு தெருவோரமாய் சாலைகளில் நடந்து போயிட்டு இருக்கு. அப்போதும் அவரை சுற்றிலும் பயங்கர கூட்டம். அப்போ நல்ல அவர் ஆவியில இருக்கிறார், அபிஷேகத்தில் இருக்கிறார், ஆவிக்குள்ளாய் நிரப்பப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு ஸ்திரீ ஓடி வந்து அவட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டு, எனக்கு எப்படியாவது இந்த பெரும்பாடு போனா போதும், எனக்கு எப்படியாவது ரத்த போக்கு போனா போதும், ஐயோ 12 வருஷமா இருக்கிற உபத்திரவம் போனா போதுன்னு சொல்லி வந்து ஆண்டோட வஸ்திரத்தை தொட்டு. இப்ப கவனிக்கணும், அவர் கிருபையின்படி இறங்குற தேவன்னாக்கா அங்க சுகமாயிருக்கும் அப்படின்ட்டு அவர் போயிருக்கலாம், வல்லமை பரவட்டின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா இங்கு அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்த? மிகுந்த கிருபையின்படி. உடனே நின்னுட்டு சொல்றாரு, யார் என்னை தொட்டது சொல்லுங்க. உடனே எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க, யார் ஆண்டவரை தொட்டா சொல்ல முடியும்? அந்த சின்ன பையன் தொட்டிருப்பான், இந்த புள்ள தொட்டிருப்பான், நாங்க கூட உங்களை தொடர்ந்து ஆசைப்படுறோம், யாரோ தொட்டுப்பாங்க. அப்பதான் இயேசு சொல்லுங்க, இல்ல, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்ன பின்பு அந்த ஸ்திரீ பயந்து நடுங்கிக்கிட்டு முன்னாடி வந்து விழுந்த உடனே அவர் சொன்னாரு, ஸ்திரியே, உன் வியாதி நீங்கிட்டு நீ சமாதானத்துடனே. இப்ப கவனிக்கணும், இதுதான் மிகுந்த கிருபையின்படி இறங்கு. இந்த மிகுந்த கிருபை என்னன்னாக்கா, ஒரு மனுஷியை சுகமாக்குவது கிருபை. ஆனா அந்த சுகமான மனுஷிய கூப்பிட்டு அவங்கள தொட்டு ஆசீர்வதிச்சு உனக்கு ஒரு சமாதானத்தையும் கொடுக்கிறேன், கூடுதலா ஒரு சமாதானத்தையும் கொடுக்கிறார் பாருங்க, அதுதான் மிகுந்த கிருபையின்படி இறங்கு. இன்னைக்கு காலையில இந்த பலவிதமான கலக்கத்தோடும் பலவிதமான பயத்தோடும் இந்த தேவ செய்தியை கேட்கிற உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், அவர் கிருபையின்படி இறங்குகிற தேவன். திமிர்வாதக்காரனுக்கு கிருபையின்படி இறங்கினான். அதே சமயத்துல பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு மிகுந்த கிருபையின்படி இறங்கினான். இந்த மிகுந்த கிருபை வேண்டுமா என்பது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்கு. அந்த மிகுந்த கிருபைக்கு 2 உதாரணம் சொல்றேன்னு சொன்னேன். இந்த மிகுந்த கிருபையை அனுபவித்தது யார்? இன்னொரு மனுஷனை குறித்து சொல்லுகிறேன்.
ஒரு நாள் இயேசு கிராமங்களில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு செய்தி வருகிறது, ஐயா இயேசுநாதரே, இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறான், அவன் எல்லாரும் அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, நானும் பயப்படுறேன். ஏன்னா அவன் நீங்க நினைக்கிற சாதாரண மனுஷன் இல்லை, அவன் ஒரு முரடை, அவன் ஒரு பராக்கிரமசாலி, அவனுக்குள்ள ஏதோ சக்தி இருக்குது, அவனை யாராலும் அடக்க முடியல, ஒருவரால் கட்டி போட முடியல. கல்லறைக்கு போனா கல்லறைய உடைச்சிடறான், சங்கிலியில கட்டினா சங்கிலிய அறுத்துறான். அவன் அந்த மனுஷன் நீங்க பாருங்க அப்படின்னு. அப்பதான் அந்த மனுஷனும் வர்றான். ஓ இயேசுட்ட நேரா வர்றான். அவர்கிட்ட பார்த்தாக்கா உன் பேர் என்னன்னு கேட்கிறேன். லேகியோன் அப்படின்னு. லேகியோன்னா 6000 என்ற அர்த்தம். 6000 பிசாசு. இப்ப ஆண்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, சொல்லிட்டு நீ ஒன்று பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்ட்டு சொன்னது மாத்திரமல்ல, அந்த மிகுந்த கிருபையை பாருங்களேன். அவன் புறப்பட்டு போன உடனே எத்தனையோ பேர் போயிட்ட மாதிரி இவனும் பேய் போயிடுச்சுன்னு சொல்லி போயிருந்திருக்கலாம். ஆனா அந்த மிகுந்த கிருபை என்ன பண்ணிருச்சு, அந்த லேகியோன் பிசாசு பிடிச்ச மனுஷனுடைய மனசை மாத்தி, நானாவது போவாது, எனக்குள்ள இருக்கிற ஆவி போயிடுச்சு, எனக்குள்ள இருக்கிற லேகியோன் போயிடுச்சு, எனக்குள்ள பிசாசு போயிடுச்சு, எனக்குள்ள திமிர்வாதம் போயிடுச்சு, என்கிட்ட இந்த பராக்கிரமம் போயிடுச்சு, என்கிட்ட இந்த ஆக்ரோஷம் எல்லாம் போயிடுச்சு. ஆனா நான் போக மாட்டேன், ஏன்னாக்கா என்னை விடுதலையாக்கினவர் என் இயேசு என்று சொல்லி அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான், போனா தண்ணிய ஊத்துனா, குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இயேசு பிரசங்கிக்கிற இடத்துல அவரோட பாதத்து பக்கத்துல கீழே உட்கார்ந்துட்டான். அல்லேலூயா. இயேசு கிட்ட ஓ சொல்றோம், தெய்வீக சுகமாகி போனவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமானவர்கள். தேவனுக்கு 153 பேர். இதை இயேசுடைய நேரடி சுகம் பெற்றவர்கள் 153 பேர் என்று எப்படி சொல்றேன்னாக்கா, ஒரு வேத பண்டிதர் ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த யோவான் சுவிசேஷ 21ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அங்க வலைகளை வீசுகிறார்கள். வலையை வீசுனாக்கா 153 பெரிய மீன்கள் கிடைச்சதுன்னு பைபிள் சொல்லுது. ஒரு வேத பண்டிதர் சொல்றாரு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்துல இயேசுவினால் நேரடி சுகம் பெற்றவர், வார்த்தையினால் தொட்டு விடுதலை, அப்புறம் பக்கத்துல இருந்து பல விதத்துல நேரடி சுகம் பெற்றவர் 153 பேரா. அப்போ அந்த 153 பேர்ல இந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன் எப்படிப்பட்ட விடுதலை பெற்றானா, மிகுந்த கிருபையுள்ள அந்த விடுதலை பெற்றான். அதனாலதான் இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான், இயேசுவோடு வஸ்திரம் தரித்து உட்கார்ந்துட்டான். வஸ்திரம் இல்லாத இருந்த அவன் நிர்வாணியா அலைஞ்சிட்டு இருந்த அவன், ஓசுத்திரம் நிர்வாணி என்பது புரியாது இருந்த அவன், இப்ப நல்ல அறிவு ஞானம் வஸ்திரம் தரித்து அங்க உட்கார்ந்து இருக்கான். இதுக்கு முன்னாடி அவனால உட்கார முடியாது. அவனுக்கு கத்த தெரியும், ஓலமிட தெரியும், ஊழையிட தெரியும், சத்தமிட தெரியும். ஆனா இப்ப ஊழமிடல, ஓலமிடல, சத்தமிடல, அமைதியாய் இருக்கிறான். இதுக்கு பேர் தான் அந்த புலம்பல் 3:32 படி அவர் மிகுந்த கிருபையின்படி இறங்குகிறவே. மாறக்கூடாத மனுஷனை மாற்றினவர் இயேசு, அவர் இறங்கினார் அல்லவா. ஒரு ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆவியானவே உங்களுக்கு கிருபையின்படி இறங்குகிறவர் மாத்திரமல்ல, மிகுந்த கிருபையின்படி இறங்குகிறவர். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த கிருபையும் அந்த மிகுந்த கிருபையும் இரட்டை கிருபையாய் இதோ இப்பொழுதே இந்த அதிகாலை வேளையிலே தேவ செய்தியை கேட்கிறேன், அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறது. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த மகிமையின் கிருபையானது ஓ ரீபா டகதட கத்துரபலபலவரதியா இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியினாலே அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.
என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்காதே போனது என்ன என்று சொல்லி அன்றைக்கு மோசே புலம்பினதை போல இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, மோசேயே மோசே இல்ல மோசே, உனக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறேன் மோசே. ஓ, எனக்கு கிருபை கிடைக்கிறேன் ஏன் சொல்லுகிறாய்? இதோ மிகுந்த கிருபையின்படி இறங்குகிறேன். ரீமா லகதடா கத்துரமா ரகதர மராதியா. எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்ற வார்த்தையின்படி இதோ கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்கிறது. எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின்படி உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்ற வார்த்தையின்படி இதோ தேவனுடைய கண்களிலேயே உங்களுக்கு கிருபை கிடைத்து விட்டது. ஓ, கர்த்தர் நல்லவே. இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், என் தேவ ஜனமே, என் விசுவாச பிள்ளைகளே, உங்களுக்கு கிருபையை மாத்திரம் கொடுக்கவில்லை. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி இதோ என் கர்த்தர் என்கிற என் கர்த்தத்துவத்தை கொடுக்கிறேன். ஓ, கர்த்தர் நல்லவே. இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை கொடுக்கிறேன். நான் உங்கள் மீது வைத்திருக்கிறேன் அன்பை கொடுக்கிறேன். ஓ, என்னுடைய பரிபூரணம் உங்களில் பெருகுகிறது. 1 தீமோத்தேயு 1:14 கர்த்தருடைய கர்த்தத்துவம் கிடைக்கிறது, இயேசுவின் மேலுள்ள விசுவாசம் கிடைக்கிறது, அவருடைய அன்பு கிடைக்கிறது. அது பரிபூரணமாய் உங்களில் பெருகுகிறது. கர்த்தர் நல்லவே. வாசிக்கிறேன், ஆவியானவர் கொடுத்த மகிமை பொருந்திய வசனம். அந்த 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. விசுவாச அறிக்கையை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய குமாரனாகிய வளர்ப்பு மகனாகிய தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, அவருடைய கிருபை என்னில் பெருகிற்று. திட நம்பிக்கை கொண்டு சொல்லுகிறார். பூரணமான விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கையிடுகிறார். இப்போ இந்த செய்தியை கேட்கிற நீங்க அப்படியே கைய மேல உயர்த்துங்க. இந்த அருமையான கிருபையின் வசனத்தை சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 1:14 கிறிஸ்துவனுடைய கிருபை என்னில் பரிபூரணமாய் பெருகிற்று. கிறிஸ்துவனுடைய கிருபை என்னில் பரிபூரணமாய் பெருகிற்று என்று சொல்லுங்க. அப்படியானால் என் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கின தேவன், திமிர்வாதக்காரனுக்கு கிருபையை கொடுத்த தேவன், பெரும்பாலுள்ள ஸ்திரிக்கும் லேகியோனுக்கும் மிகுந்த கிருபையை கொடுத்த தேவன் உங்களுக்கும் இறங்குவார். ஓ, கர்த்தர் நல்லவே. உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார். ஓ சோத்திரம், உங்களுக்கு மிகுந்த கிருபையை பொழிய பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு வார்த்தை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். இந்த வசனத்தை நான் நம்புறேன். ஓ, எஸ்எஸ்கே சாமுவேல் என்கிற ஊழியக்காரனாகிய நான் இந்த புலம்பல் 3:32 1 தீமோத்தேயு 1:14 நான் பூரணமாய் விசுவாசிக்கிறேன். அது பரிபூர்ணமாய் என்னில் பெருகுகிறது என்று நான் சொல்லுகிறேன். எனக்கு கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுக்கிறார் என்று நான் அறிக்கையிடுகிறேன். கர்த்தர் எனக்கு சோத்திரம் மிகுந்த கிருபையை கொடுக்கிறார் என்று நான் அறிக்கையிடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை எனக்கு தருகிறார் என்று அறிக்கையிடுகிறேன். அவருடைய அன்பினால் என்னை நிரப்புகிறார் என்று நான் அறிக்கையிடுகிறேன். அவர் அந்த பரிபூரணத்தினால் என்னை நிரப்பி விட்டார். பரிபூரண என்னில் பெருகிற்று என்று நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நான் சபைக்கு முன்பாய் அறிக்கையிடுகிறேன். இந்த வசனமும் இந்த அறிக்கையும் கிருபையும் சமாதானமும் எப்படி ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாதோ,
கிருபையும் சமாதானமும் எப்படி பின்னி பிணைந்து ஒன்னா இருக்குமோ, அதே போல இந்த வசனமும் நான் இட்ட அறிக்கையும் ஒன்றோடு ஒன்றாய் பின்னி பிணைந்து இனிமேல் மகத்துவமான வேலைகளை செய்ய போகிறது. மகத்துவமான வேலைகளை செய்ய போகிறது. கடைசியாய் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது கடைசி தருணம். ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய இரக்கம் எனக்கு கிடைத்தது ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபை எனக்கு கிடைத்தது ஸ்தோத்திரம், மிகுந்த கிருபை எனக்கு கிடைத்தது ஸ்தோத்திரம், உம்முடைய விசுவாசம் எனக்கு கிடைத்தது ஸ்தோத்திரம், உம்முடைய அன்பு எனக்கு கிடைத்தது ஸ்தோத்திரம். இது எல்லாம் இன்னில் பெருகிற்று ஸ்தோத்திரம். திரும்பவும் சொல்றேன், ஒன்று இரக்கம் எனக்கு கிடைத்தது ஸ்தோத்திரம், இரண்டாவது கிருபை கிடைத்தது ஸ்தோத்திரம், மூன்றாவது மிகுந்த கிருபை கிடைத்தது ஸ்தோத்திரம், நான்காவது விசுவாசம் கிடைத்தது ஸ்தோத்திரம், ஐந்தாவது அன்பு கிடைத்தது ஸ்தோத்திரம், ஆறாவது கர்த்தர் இது எல்லாம் என்னில் பரிபூர்ணமாய் பெருகிற்று, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் ஒரு விசை வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. இந்த வசனமும் உங்களுடைய அறிக்கையும் கிருபையும் சமாதானத்தை போல ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து அதாவது தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படட்டும். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து அறிக்கையிடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்தரித்து அறிக்கையிடும். நன்றி ஆமாண்டவரே, உம்முடைய கர்த்தர் நல்லவை இரக்கம் எனக்கு கிடைத்தது, நன்றி, அதற்காக உடைய கிருபை எனக்கு கிடைத்தது, அதற்காக உடைய மிகுந்த கிருபை எனக்கு கிடைத்தது, அதற்காக உங்களுடைய அன்பு எனக்கு கிடைத்தது, அதற்காக உடைய விசுவாசம் கிடைத்தது, அதற்காக ஆண்டவரே கர்த்தர் நல்லவே, இது எல்லாம் எனக்குள்ளாக ஆண்டவரே பரிபூர்ணமாய் பெருகிற்று, அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆமென் ஆமென். ஆம், எனக்கன்பானவர்களே, அவருடைய இரக்கம், அவர் இறங்குவார், அவருடைய இரக்கம் கிடைத்திருக்கிறது, அவருடைய கிருபை கிடைத்திருக்கிறது, மிகுந்த கிருபை கிடைத்திருக்கிறது, அவருடைய அன்பு கிடைத்திருக்கிறது, அவருடைய விசுவாசம் கிடைத்திருக்கிறது. பரிபூர்ணமாய் இது எல்லாம் உங்களுக்குள் எனக்குள் நமக்குள் பெருகி இனிமே நடக்க வேண்டியது என்ன? யாக்கோபு பாதாளத்துக்கு தப்பினதை போல நீங்க பாதாளத்துக்கு தப்புவீங்க. யாக்கோபின் சஞ்சலம் நீங்கி போனது மாதிரி உங்க சஞ்சலம் நீங்கி போகும். பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு வியாதி விலகின மாதிரி உங்க வியாதி எல்லாம் சுகமாயிரும். லேவியோனுக்கு பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி எல்லா சின்ன பெரிய பிசாசு போராட்டத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுத்துருவாரு. அது மட்டும் கிடையாது, கூடுதலா 2 கொடுக்கிறாரு. ஒன்னு விசுவாசம், இன்னொன்னு அன்பு. ஒன்னு விசுவாசம், இன்னொன்னு அன்பு. அந்த 1 தீமோத்தேயு 1:14 படி விசுவாசத்தையும் அன்பையும் உங்களுக்கு கொடுக்கறதுனால இது எல்லாம் பரிபூர்ணமா உங்களில் பெருகும். விசுவாசத்தை வச்சு உலகத்தை ஜெயிங்க, அன்பை வச்சு மனிதர்கள் ஆதாயம் பண்ணுங்க. விசுவாசத்தை வச்சு உலகத்தை ஜெயிங்க, அன்பை வச்சு மனிதர்களை ஆதாயம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களோட இருப்பதாக கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்க போகிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த காலை வேளையில இவ்வளவு அருமையான ஒரு சத்தியத்தை, அபிஷேகத்தோடு கூடிய ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றி என்று சொல்லி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை சோதரிப்போம்.
நல்ல சோதரம் எல்லாரும் சோதரம் வெளிச்சம் அவருடைய தயவு, அவருடைய மிகுந்த விசுவாசம் எல்லாம் கிடைச்சிருச்சு. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி பிதாவே, நன்றி. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக எவ்வளோ பேர் நித்திரை கன நித்திரையில் இருக்கிறார்கள். ஆனா எங்களை நீ தட்டி எழுப்பி தூங்கினது போதும் என்று சொல்லி கொண்டு வந்து எங்களுக்கு நல்ல வரவேற்பு பகுதியை கொடுத்தீர், வேத பாட பகுதியை கத்தர் கொடுத்தீர், நல்ல மன்றாட்டு ஜெபத்தை கொடுத்தீர், அருமையான ஜெப குறிப்புகளை கொடுத்து ஜெபிக்க வைத்தீர். ஆண்டவரே கர்த்தர் நல்லவே. புலம்பல் 3ஆம் அதிகாரம் சோதரம் 32-33 வசனத்தை வைத்து எங்களோடு அழகாய் தெளிவாய் பேசி எங்கள் சஞ்சலத்தை எல்லாம் மாற்றி இருக்கிறேன், எங்களுடைய வேதனை எல்லாம் அகற்றி இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நல்ல வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். நான் இறங்குவேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறேன். சோத்திர கிருபையினால் இறங்குவேன் என்று சொல்லி இருக்கிறேன். மிகுந்த கிருபையினால் இறங்குவேன் என்று சொல்லி இருக்கிறேன். என் அன்பை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். விசுவாசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். இவைகள் எல்லாம் பரிபூர்ணமாய் எங்களில் பெருகவும் பண்ணி இருக்கிறேன். இந்த நல்ல சத்தியத்தை நாங்க இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணி இருக்கிறோம். இன்றைக்கு அதிகாலை இந்த போராட்ட ஜெபத்தில் வந்து கலந்து கொண்ட எல்லா குடும்பங்களும் இந்த கிருபையினால் நிரம்பட்டும். எல்லா பிள்ளைகளும் இந்த கிருபையினால் நிரம்பட்டும். எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த கிருபையினால் நிரம்புவதாக கர்த்தர் நிரப்பியறோம். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இந்த நாள் முழுவதோட பிள்ளைகள் போகிற வருகிற எடுக்கிற பிரயாணங்கள் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரத்தினால் காக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.